இருக்கிறோம். அதுதான் PTSD, அதாவது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். இது ஒரு பயங்கரமான மனதை கலக்கடிக்கக்கூடிய அல்லது உயிரை ஆபத்தான ஒரு நிகழ்வை நேரடியாகவோ அல்லது மறைமுறையாகவோ சந்தித்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மனநிலை பிரச்சனையாகும். PTSD அறிகுறிகள் உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ இருந்தால் உடனடியாக ஒரு மனநல மருத்துவரை, அதாவது சைக்காலஜிஸ்ட் அல்லது சைக்காட்ரிஸ்டை அணுகுவது அவசியம். இதை பற்றி வெளிப்படையாக பேசுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தயக்கம் காட்டுவதற்கும் இந்த பாதிப்புகள் இருந்து மீறுவதற்கும் முதல் படியே சவாலாக இருக்கும். இன்று நாம் இங்கு கூடி நம்ம இன்னைக்கு PTSD டேக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்கிட் பண்ண போறோம். Before the crash. எல்லாமே செட் ஆன கிளைமேக்ஸும் நல்லா இருக்கு. எல்லாமே செட் தான் சார். இன்னும் 10 மினிட்ஸ்ல லேண்ட் பண்ணிடுவோம். ஓகே விஜய். விஜய் ஹேண்டில் பண்ணுங்க. எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னால முடியல. சீக்கிரம் பாருங்க விஜய். என்னால முடியல சார். என்ன பண்றதுனே தெரியல. ஹாஸ்பிடல் ஆஃப்டர் மேம். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. காயெல்லாம் காஞ்சிருச்சு. நீங்க இப்போ வீட்டுக்கு போகலாம். ஓகே டாக்டர். ஹோம் சேஞ்ச் இன் பிஹேவியர். அருண், என்னப்பா ஆச்சு? இப்பெல்லாம் சாப்பிட்றதே இல்லை, அப்புறம் எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கேன். என்னப்பா ஆச்சு நமக்கு? எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பீங்களேண்ணா, இப்போ என்ன ஆச்சு? என்னாலதான் விஜய் செத்து போயிட்டான். அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. இல்லம்மா, என்னால முடிஞ்சிருந்தா நான் காப்பாத்திருப்பேன் விஜய. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. நம்ம வேணா தெரப்பி ஏதாச்சும் போடலாமா? அம்மா கம்முன்னு இருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான்லாம் தெரப்பிக்கெல்லாம் வரல. ஒரு தடவை போய் பார்க்கலாம். அம்மா வேண்டாம்னா விடுங்கம்மா. Family takes him to counseling session. ஹாய், வாங்க. இவதான் அருண். எப்போ பார்த்தாலும் இவன் எதையோ யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் எப்போ பார்த்தாலும் யார்கிட்டையும் சரியாகவே பேச மாட்டேங்கிறான். ரொம்ப சோகமாக இருக்கு. இல்லை இல்லை இல்லை, ரொம்ப சோகமாக இருக்கா. யார்கிட்டையும் சிரிச்சு கூட பேச மாட்டேங்கிறா. அதுக்காக தான் நாங்கள் தெரப்பிக்கு வந்தோம். சரி, நீங்கள் ஒரு நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம். ஹாய். ஹலோ. ஸோ எப்படி இருக்கீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பரவாயில்ல. எதுக்காக வந்திருக்கீங்க? சரி, என்ன பிரச்சனை? இந்த மாதிரி நாங்கள் ஏர் கிராஷ் நடந்துருச்சு. அதில் என்னுடைய ஃப்ரெண்டை நான் இழந்துட்டேன். என்னுடைய கோலையும் ரீச் பண்ண முடியல. அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. என்னால் முடிஞ்சிருந்தா என்னால் விஜயை காப்பாற்றிக்க முடியும். ஆனால் நான் அதை பண்ணலை. எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. Counseling session is ongoing. Thank you. Counseling at home. ஓகேம்மா. அம்மா உங்க மேல நான்
சத்தமாக பேசினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க 2 பேரும். அதுக்கு காரணம் நான் இல்லைன்னு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது எனக்கு தெரப்பி போன பிறகு. சாரி அம்மா. பரவாயில்லப்பா சார். சரி, நீ எப்படி இருக்க? உன் ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. நம்ம டூர்லாம் போகலான்னு. சாரி உங்ககிட்ட தப்பாக பேசினேன். Today we saw about Arun's story. Arun's story. அருண் வந்துட்டு அவர் கூட வேலை பார்க்குற ஒரு கோ பைலட் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்ல வந்துட்டு இழந்துடுறாரு. அப்படி ஆக்சிடென்ட் ஆகும்போது அருண் கூட இருந்த ஃப்ரெண்ட், அதாவது கோ பைலட் விஜய் வந்து அவரோட லைஃப் வந்துட்டு போயிடுது. அதனால அருண் வந்து விஜயோட உயிர் போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நினச்சி போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்ற டிஸார்டர் வந்து அவருக்கு இருக்குன்னு தெரியாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்புறமா வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்துட்டு ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து அவர் வந்துட்டு இந்த மாதிரி பிடிஎஸ்டியில் சஃபர் ஆகிறாருன்னு தெரியலனாலும் அவருக்கு இப்போ கவுன்சிலிங் தேவைன்னு வந்து கன்வின்ஸ் பண்ணி அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க கவுன்சிலர் கிட்ட ஃபியூ சில செஷன்ஸ் போனதுக்கப்புறம் அவருக்கு ரியலைஸ் ஆகிருக்கு அவருக்கு இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டானதுனால ரொம்ப ஃபீல் பண்ணுறாருன்னு. ஆஃப்டர் ஃபியூ கவுன்சிலிங் செஷன்ஸ் அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, ஜஸ்ட் அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதுனால தான் வந்துட்டு ப்ராப்ளம் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து கேரக்டர்ஸ் யாருன்னு சொல்கிறேன். கமாண்டர் பைலட் அருண், கோ பைலட் விஜய், மிலிட்ரி கவுன்சிலர் மைதிலி, சிஸ்டர் அண்ட் மதர். PTSD is not just a medical term, it is a silent struggle that lingers in the heart and mind. But even the deepest wound can heal when we reach out, when we talk and when we accept help. No one should have to face mental health challenge alone. Listen up, speak, support.